வெல்கம் டு ஈசிஆர். நாம் இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங், அதாவது நம்ம செம்முன்னு சொல்லுவோம் சோஷியல் சயின்ஸில். அதோட இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடல் பார்த்தீங்கன்னா மல்டிவேரியன்ட் அனாலிசிஸில் இது ஒரு பவர்ஃபுல் டூலாக வந்து நம்ம சொல்லுவோம் எப்போவுமே. ஓகே, ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. நிறையா டேர்ம்ஸ் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் நிறைய பேர்த்துக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ஃபீல் பண்ணுவாங்க ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங்கில். அதுவும் இல்லாமல் இது வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் டூல். இதுக்கு வந்து தியரிட்டிக்கல் பேக்ரவுண்டு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு, அப்போ தான் வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் போட முடியும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரெக்ரெஷன் தான் வந்து இதில் வந்து பேஸ் பாயிண்ட்டு. மல்டிபிள் ரெக்ரெஷனை வச்சு தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி மாடல் வந்து வச்சுருக்கீங்க, எந்த மாடல் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் மாடல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடல் வந்து யூஸ் பண்ணுவீங்க. நிறைய காம்பனண்ட், டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட் வேரியபிள், மீடியேட்டிங் வேரியபிள், இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பீங்க. அதில் வந்து எந்த வேரியபிள் கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குது ஆகலை, அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணி ஒரு எக்ஸாக்டாக வந்து ஃபைனல் ஒரு மாடல் வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் நிறைய டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோஜீனியஸ் வேரியபிள், அதாவது எக்ஸோஜீனியஸ் வேரியபிள்னா இண்டிபெண்ட் வேரியபிள், எண்டோஜீனியஸ் வேரியபிள்னா டிபெண்ட் வேரியபிள். ஓகே, தென் அப்சர்வ் வேரியபிள் அப்படின்னா இப்போ நீங்கள் இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுத்துருக்க பாருங்க, செகண்டரி டேட்டாவில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அதாவது இப்போ ஷேர் ப்ரைஸ் இல்லை ஜிடிபி, இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. அதை வந்து நம்ம எக்ஸாக்டாக ஒரு நேம் வச்சு நம்ம சொல்ல முடியும். அது வந்து அப்சர்வ் வேரியபிள் நம்ம சொல்லுவோம். ஓகே, தென் லேட்டன்ட் வேரியபிள்னால் என்ன? லேட்டன்ட் வேரியபிள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்சர்வ் வேரியபிளை வந்து நான் வந்து சொன்னேன், ஒரு நேம் இருந்துச்சுன்னா இப்போ ஷேர் ப்ரைஸ் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து அந்த ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ வேணால் இருக்கலாம். மேபி 10, 20, 30 இப்படி வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்குதுன்னா அந்த ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்கிற அமௌண்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது கீழே நீங்கள் செகண்டரி டேட்டாவில் இருக்கும்போது. இங்கே லேட்டன்ட் வேரியபிள் என்ன பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி வந்து ப்ரைமரி டேட்டாவில் வரும். நீங்கள் கொஸ்டினர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்குன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிற ஒரு ஐட்டத்துக்கு கீழே 4 கொஸ்டின் கேட்டிருப்பீங்கல்ல, அந்த 4 கொஸ்டினோட சேர்த்துனது தான் வந்து லேட்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்சர்வ் வேரியபிளுக்கும் லேட்டன்ட் வேரியபிளுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். அப்சர்வ் வேரியபிள்னா அதுக்கு கீழே ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும் அப்சர்வ் வேரியபிள். ஓகே, லேட்டன்ட் வேரியபிள் கீழே வந்து சப்டிவிஷனாக வந்து ஒரு 4 ஹெட்டிங்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேங்க. ஸோ இது வந்து டைப் ஆஃப் மாடல். ஓகே, ஸோ நான் லேட்டன்ட் வேரியபிள்னு என்னென்னு சொன்னேன்ல, லேட்டன்ட் வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 அப்படிங்கிறது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்கள் ஸ்டடியில்னா, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு கீழே வந்து நீங்கள் 3 கொஸ்டின் கொடுத்துருக்கீங்கன்னா ஸோ இந்த 3 கொஸ்டின் சேர்த்தா வந்து இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இது வந்து லேட்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து அப்சர்வ் வேரியபிள். ஓகே, ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருக்குது, அதை ஒரு வேல்யூ தான் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா நீங்கள் ஒரே வேல்யூ மட்டும் எடுத்திருப்பீங்க, அது வந்து அப்சர்வ் வேரியபிள்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இங்கே வந்து 2 இதாக நான் காட்டியிருக்கேன். ஒன்று மெஷர்மெண்ட் மாடல், இன்னொன்று வந்து ஸ்ட்ரக்சரல் மாடல். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் மெஷர்மெண்ட் மாடல்னால் என்னென்னு சொல்கிறேன். ஸோ மெஷர்மெண்ட் மாடல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரௌன் கலர் கொடுக்குற டப்பா, அதாவது இந்த 3 ஐட்டமும் இந்த லேட்டன்ட் வேரியபிளை தான் கன்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா வந்து மெஷர்மெண்ட் மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 3 கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க, 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே இருக்குன்னா அந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து இந்த லேட்டன்ட் வேரியபிள் 2 தான் ரெப்ரசன்டேட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா வந்து மெஷர்மெண்ட் மாடல் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் மாடல் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ உங்ககிட்ட லேட்டன்ட் வேரியபிள் வந்து 1 மட்டும் இருக்காது, எப்பவுமே 1 மட்டும் வச்சு நீங்கள் மாடல் போட முடியாது. ஓகே, அதாவது ஸ்ட்ரக்சரல் மாடல் போட முடியாது. 2 ஆர் மோர் வேரியபிள்ஸ் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க. ஸோ அப்போது ஒரு லேட்டன்ட் வேரியபிளுக்கும் இன்னொரு லேட்டன்ட் வேரியபிளுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நீங்கள் கண்டுபிடிக்கிறதா வந்து ஸ்ட்ரக்சரல் மாடல் நம்ம சொல்லுவோம். இது வந்து சிம்பிளாக வந்து 2 வேரியபிள் மட்டும்தான் வச்சு ஒரு ஏரோ மார்க் இருக்குது. அதனால் நான் சிம்பிளாக சொல்கிறேன், 2 லேட்டன்ட் வேரியபிளுக்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து ஸ்ட்ரக்சரல் மாடல். ஓகே, இல்லை ஒரே ஒரு லேட்டன்ட் வேரியபிளில் அதுக்கு கீழே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அந்த லேட்டன்ட் வேரியபிளை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுதான்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது வந்து மெஷர்மெண்ட் மாடல். ஓகே, நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் டைப்ஸ் அண்ட் அப்சர்வ் அண்ட் லேட்டன்ட் வேரியபிள். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஆமோஸில், நான் இதில் இங்கே கொடுத்துருக்கு வந்து ஆமோஸில்
ஏமோஸில் வந்து நம்ம இந்த பாக்ஸும் இந்த வட்டம் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வட்டம் இருக்கிற எல்லாமே எதெல்லாம் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் வேரியபிளாக இருக்கும், ஃபேக்டர் ஆர் கன்ஸ்ட்ரக்ட். இது மூணில் எதுவாக வேணால் இருக்கலாம். இந்த வட்டமாக இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணீங்க, சர்க்கிள் யூஸ் பண்ணிங்கன்னா லேட்டன்ட் வேரியபிளாக இருக்கலாம், ஆர் ஃபேக்டராக இருக்கலாம், ஆர் கன்ஸ்ட்ரக்டாக இருக்கலாம். நீங்கள் இது மூணில் எதாவது வேணால் இந்த சர்க்கிளை யூஸ் பண்ணலாம். பட் இந்த பாக்ஸை நீங்கள் எங்கே எதுக்கு யூஸ் பண்ணணும்னா அப்சர்வ் வேரியபிள். நான் சொன்ன அப்சர்வ் வேரியபிள்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருப்பீங்க, அதனால் அப்சர்வ் வேரியபிள் யூஸ் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 1ங்கிறது நீங்கள் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருப்பீங்க, கொஸ்டின் 2 ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஆர் ஐட்டம் ஸ்டேட்மெண்ட் மோரார்லெஸ் ரெண்டுமே வந்து சிமிலர் மீனிங் தான். ஓகே, ஸோ நீங்கள் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லேட்டன்ட் வேரியபிள்னால் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஒரு வேரியபிளுக்கு கீழே நீங்கள் சப்பா வந்து நீங்கள் 2-3 ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த வட்டத்துக்கு கீழே இந்த பாக்ஸ் வந்து இருக்குது, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆர் ஐட்டம்ஸ், அதுதான் வந்து இங்கே இருக்குது. இது வந்து இது வந்து லேட்டன்ட் வேரியபிள். ஓகே, இது எல்லாமே வந்து அப்சர்வ் வேரியபிள்ஸ். ஓகே, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாமே அதுதான் வந்து இங்கே வந்து நான் இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. நான் ஃபஸ்ட்டே இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள். இங்கே செம்மில் பார்த்தீங்கன்னா டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து எண்டோஜினியஸ் வேரியபிள் நான் ஃபஸ்ட் ஸ்லைட்லேயே சொல்லிட்டேன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து அதில் வந்து நம்ம ஏரோ மார்க்ஸ் தான் நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு வந்து ஏரோ மார்க்கை டுவர்ட்ஸ் அந்த சைடு, அந்த டிபெண்டன்ட் வேரியபிளை நோக்கி தான் வந்து அந்த ஏரோ மார்க் இருக்கும். ஓகே, இண்டிபெண்டன்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் இருந்து தான் அந்த ஏரோ மார்க் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இதை நான் இன்னொரு எக்ஸாம்பிளில் கரெக்டாக காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல இந்த ஏரோ மார்க்கை வந்து யார் வாங்கிக்கிறா, 2ஆம் நம்பர் தானே வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஏரோ மார்க்கை யார் விடுறாங்க, எங்கேருந்து ஏரோ மார்க் ஸ்டார்ட் ஆகுது, நம்பர் 1லேருந்து. ஸோ இவங்க தான் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, இப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேட்டன்ட் வேரியபிள் தென் அப்சர்வ் வேரியபிள் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் அதை கம்பேர் பண்ணி தான் இந்த இடத்துல ஒன்று வருது, நன் ஆஃப் த சர்க்கிள் கேன் எக்ஸீட் ஆன் கேன்வாஸ் வித்தவுட் அ பாக்ஸ். ஓகே, அதாவது இந்த சர்க்கிள் வந்து பாக்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஓகே, அதே மாதிரி சர்க்கிள் வந்து எய்தர் இந்த பாக்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கணும், இல்லைன்னா கனெக்ட் ஆகிருக்கலாம், கண்டிப்பாக இது கூட கனெக்ட் ஆகிருக்கணும், இல்லை அப்படின்னா இன்னொரு வட்டத்து கூட கனெக்ட் ஆகிருக்கலாம். ஸோ அதுதான் வந்து இங்கேயும் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 2 சர்க்கிளுமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, பட் இந்த சர்க்கிள் இந்த பாக்ஸ் இல்லாமல் இருக்காது. ஓகே, சம்டைம்ஸ் இந்த பாக்ஸ் வந்து இந்த சர்க்கிளுக்கு பதிலாக இருக்கலாம். ஓகே, அது வந்து எந்த சான்ஸ்லன்னா ஒன்லி அப்சர்வ் வேரியபிளாக இருந்துச்சுன்னா இந்த சர்க்கிளையுமே பாக்ஸையுமே நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் லேட்டன்ட் வேரியபிள் தான் வச்சுருக்கீங்கன்னா, ரெண்டுமே லேட்டன்ட் வேரியபிள் தான்னா ரெண்டுமே வந்து சர்க்கிள் மட்டும்தான் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் போடுறதுக்கான அசம்ப்ஷன் என்னென்னு பார்க்கணும். ஓகே, லீனியர் ரிலேஷன்ஷிப் ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கேலிங் டேட்டாவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸ்கேலிங் டேட்டா தான் வந்து நீங்கள் ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலுக்கு யூஸ் பண்ணணும். ஓகே, கேட்டகாரிக்கல் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நார்மாலிட்டி இருக்கா, உங்கள் டேட்டா வந்து நார்மலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். ஓகே, மினிமம் கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இன் அன் கன்ஸ்ட்ரக்ட். ஸோ இதுக்கான வேலிடிட்டிஸ் எல்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணியிருக்கணும். மினிமமாக இவ்வளோ தான் இருக்குன்னு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் வரணும். ஓகே, தென் சாம்பிள் அடிக்குவசி டிட்டர்மைன்டு பை கேஎம்ஓ. ஸோ நம்ம ஃபேக்டர் அனாலிசிஸ் போடும்போது இந்த கேஎம்ஓ வேல்யூ நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஸோ பிஃபோர் டூயிங் செம் நீங்கள் கேஎம்ஓ வேல்யூ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரக்சரல் ஈக்குவேஷன் மாடலிங் போடணும். நெக்ஸ்ட் இது நீங்கள் வந்து இந்த டயக்ராமில் வந்து ஜஸ்ட் நீங்கள் இதை போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட முடியாது, ஓப்பனாக ஜஸ்ட் லைக் தட் சொல்ல முடியாது. அதுக்காக தான் வந்து நீங்கள் மாடல் ஃபிட் அப்படிங்கிற சம் கால்குலேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து டயக்ராம் வரைஞ்சிடுவீங்க, ஏமோஸ்லேயோ இல்லை பிஎல்எஸ்லேயோ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது நீங்கள் மாடல் போடுறதுக்கு, எதில் வேணால் நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் செக் பண்ண வேண்டிய வேல்யூஸ் எல்லாமே வந்து இந்த வேல்யூஸ் மட்டும்தான். CMIN/DF
பி வேல்யூ, ஜிஎஃப்ஐ, ஏஜிஎஃப்ஐ, சிஎஃப்ஐ, ஆர்எம்எஸ்சிஏ. ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நமக்கு தேவையில்லை. ஏன் நான் தேவையில்லைன்னு சொல்கிறேன்னா, நம்ம அந்தளவுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக நம்ம போக போகிறது கிடையாது. நமக்கு ரிசர்ச்சுக்கு இந்த டூல் வந்து யூஸ் பண்ணால் போதும். ஓகே, ஸோ நீங்கள் மாடல் போடுறீங்க, மாடல் போட்டு நீங்கள் வந்து சிஎம்ஐ, டிஎஃப் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா, அக்செப்டட் ஃபிட் வந்து 1 to 5க்குள்ளே அந்த வேல்யூ இருக்குதான்னு பார்க்குறீங்க. 1 to 5க்குள்ளே இருந்துச்சுன்னா ஓகே, அக்செப்டட் வேல்யூ. தென் பி வேல்யூ ஆஸ் யூஸ்வல் லெஸ் தென் 0.05 இருக்கணும். ஓகே, தென் ஜிஎஃப்ஐ வேல்யூ பார்க்குறீங்க, அது வந்து கிரேட்டர் தென் 0.9 இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஏஜிஎஃப்ஐ பார்க்குறீங்க, கிரேட்டர் தென் 0.9 இருக்கணும். சிஎஃப்ஐ பார்க்குறீங்க, அதுவும் கிரேட்டர் தென் 0.9 இருக்கணும். தென் ஆர்எம்எஸ்இஏ பார்க்குறீங்க, அது வந்து லெஸ் தென் 0.08 இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ஃபிட் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இதை வந்து எதை பேஸ் பண்ணி நீங்கள் இதை பார்க்குறாங்க அப்படிங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் வந்து இந்த ஆர்டிக்கல் தான். இந்த ஆர்டிக்கலில் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக வந்து இந்த மாடல் ஃபிட்டுக்கு ரெக்கமெண்டட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம மாடல் ஃபிட் கண்டுபிடிப்போம். ஓகே, நான் இன்னொரு டைம் எகெயின் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் சொன்னால் ரொம்ப டீப்பாக சொல்லணும். நான் ஏன் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம டீப்பாக படிச்சிருக்க மாட்டோம். அதனால் ஜஸ்ட் நம்மளுக்கு ரெக்கமெண்டட் வேல்யூஸ் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். அதனால் மட்டும்தான் நான் இவ்வளோ மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் இன்ட்ரோடக்ஷன். நான் இனி உங்களுக்கு எப்படி டீப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி செம் வந்து போடுறது அப்படிங்கிறத பற்றி நான் வேரியபிள்ஸை வச்சு நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.